அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட்டில் டெஸ்ட் நம்பர் 19 பார்க்க போகிறோம். தமிழ் போர்க்களி சீரீஸில் 19வது வீடியோ. இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு கொஷனுக்கும் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டோட்டலாக நம்ம 25 வினாக்கள் இந்த லைவில் பார்க்க போகிறோம். ஓவராலாக நம்ம இந்த சீரீஸில் 5000 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது 19வது வீடியோ. இந்த வீடியோவுக்கான பிடிஎஃப் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமில் இது வரையும் ஜாயின் பண்ணாதுங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். 850 அப்படின்ற ப்ரைஸில் அதிகமான அகாடமி ஆப்பில் இருக்கும். அதே போல் வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 அப்படின்ற ப்ரைஸில் இருக்கும். இது இல்லாமல் மேக்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக ஆப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். தமிழுக்கு வேணும் அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 19வது வீடியோ. தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக்லெட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 3 புக்ஸாக இருக்கும். ஸோ இதில் 92 கொஷின் பேப்பர் இருக்கும். ஏதாவது 2 புக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்க முடியும். லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 புக்கு வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் எல்லா புக்குமே வாங்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்துடும். யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் வேணும் அப்படின்றவங்க இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொஷின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, சரியான தொடரை தேர்வு செய்க. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதில் இருக்கக்கூடிய சரியான தொடர் எது வந்து தவறு இல்லாமல் இருக்குது அப்படின்னு பாருங்கள். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மடக்குடவர். உரை எழுதியவர் முதலில் திருக்குறளுக்கு மடக்குடவர். ஸோ மாறி மாறி கொடுத்துருக்காங்க. நமக்கு முதல்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸே கரெக்டாக தான் இருக்குது. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். இது சரியாகவே கொடுத்துருக்காங்க. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்கள். சரியான தொடரை தேர்வு செய்தல். உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும். இது கொடுத்துருக்காங்க. உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும், உள்ள வரையிலும் உலகம் வாழட்டும் தமிழ் மொழி வாழட்டும், உலகம் தமிழ் மொழி உள்ள வரையிலும். ஸோ சரியான சென்டென்ஸ் இது. உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. குசேலபுரி சமஸ்தானம் பிரதான தொழில் உழவுதான். பிரதான தொழில் உழவுதான். குசேலபுரி சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில். உழவுதான் தொழில் குசேலபுரி சமஸ்தானத்துக்கு பிரதானம். ஸோ தப்பாக மாற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக. அப்போ சரியான தொடர் எது அப்படின்னு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். குசேலபுரி சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில். இதுதான் சரியான ஆன்சர். கேள்வியின் 3க்கு ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, இதுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். சரியான கூட்டப்பெயரை தெரிவு செய்க. ஆடுக்கு என்ன வரும் பாருங்கள். ஆட்டுக்கூட்டம், ஆட்டு மந்தை, ஆடுகள், ஆட்டு நிறை. கூட்டமாக இருக்குது, ஆடுகள் கூட்டமாக இருக்குன்னு சொல்லுவோம். ஆட்டு மந்தை போல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஆட்டு மந்தை. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து, சரியான கூட்டப்பெயரை தெரிவு செய்க. மாடுக்கு என்ன வரும்? முன்ன ஆடுக்கு சொன்னால் மாடுக்கு என்ன வரும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். மாட்டு மந்தை, மாட்டு கூட்டம், மாட்டு பண்ணை, மாடுகள். சரியான ஆன்சர் என்ன? மாட்டு மந்தை. ஆப்ஷன் ஏ. மாட்டு மந்தையாய் மேய்ந்தன அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நிரல் நிறை அணி. இதில் நிறை என்பதன் பொருள் என்ன? நிரல் நிறையில் நிறை அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன? வரிசைப்படுத்துதல், நிறுத்துதல், வைத்தல், அடுக்குதல். நிரல் நிறை அப்படின் போது நிறுத்துதல் அப்படின்றதான் சரியான பொருள். நிறை அப்படின்றதுக்கு நிறுத்துதல். சரியா? நிறுத்துதல் அப்படின்றது சரியான ஆன்சர். அடுத்து, எங்கு நிற்கிற. இந்த பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக்கும் பொழுது எவ்வாறு அமையும்? எங்கு நிற்கிறது, எங்கே நிற்கிறாய், எங்கே நில்கிறது, எங்கு நில்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு எழுத்து வழக்கு தான் வேணும். அப்போ சரியான தமிழில் இருக்கணும். எங்கே நிற்கிறாய், எங்கே நிற்கிற அப்படின்ற சொல்லுக்கு எங்கே நிற்கிறாய் அப்படின்றது சரியான பதில். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். எங்கே நிற்கிறாய். அடுத்து, அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? வேற்றுமை உருவு, எழுவாய், உவம உருவு, உரிச்சொல். நமக்கு சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ உவம உருவு. அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருவு. வேற்றுமை உருவு ஐயாள்கு இன்னது கண் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அந்த வேற்றுமை உருவு. சரியா? அறிஞருக்கு இக்கு வருது, அறிஞரது அப்படின்னு வருது இல்லையா? ஸோ அதுதான் வேற்றுமை உருவு. கலை சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணை தான் பார்க்கணும், தவறான இணை பார்க்க முடியாது. இதில் கிளாசிக்கல் லிட்ரேச்சர், எபிக் லிட்ரேச்சர், ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சர், ரீஜனல் லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்க. பண்டைய இலக்கியம், செவ்விலக்கியம், ஆன்ஷியன்ட் காப்பி இலக்கியம், வட்டார இலக்கியம். நமக்கு சரியான இணையை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரீஜனல் லிட்ரேச்சர் அப்படின்றது வட்டார இலக்கியம். இது மட்டும்தான் சரியாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி ரீஜனல் லிட்ரேச்சர் அப்படின்றது வட்டார இலக்கியம்.
சரியா? வழக்கு மொழி சொல்கிறோம் இல்லையா? இப்போ கரிசல் இலக்கியம் அப்படின்னா யாரை சொல்கிறோம்? கீராவை சொல்கிறோம். ஸோ அதுபோல் வட்டார இலக்கியத்தான் ரீஜனல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கலை சொற்கள் அறிதல். இரிகேஷன், கன்சுலேட், டெரிட்டரி, கில். இதுக்கு எது சரியான இணை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. தவறானது பார்க்கக்கூடாது. சரியான இணை அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி, துணை தூதரகம். சரியா? ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து கேள்வி எண் 11. கூற்று காரணம் சரியா தவறா? மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுபடுகிறது. எழுத்து மொழி காலம் நகழ்த்தும் கடந்தும் நிலைத்து நிற்கும். எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்க. 1, 2, 4 சரி, 3 தவறு. இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு சரியான ஆன்சர் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3மே. மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. எழுத்து மொழி காலம் கடந்து நிலைத்து நிற்கும். எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். அதே போல் பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். ஸோ 1 சரியாக இருக்குது, 2 சரியாக இருக்குது, 3 தவறாக இருக்குது, 4 சரியாக இருக்குது. அப்போ 1, 2, 4 சரி. ஆப்ஷன் ஏ 3 தவறு. அடுத்து கூற்று காரணம். ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். பெயரெச்சம் 3 காலத்திற்கும் வரும். பெயரெச்சம் 3 வகைப்படும். இதில் சரியான ஆன்சர் என்ன? கூற்று 1, அதே போல் 2. இது ரெண்டுமே சரி. 1, 2 சரி. எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் பியில் இருக்குது. கூற்று 1, 2 சரி, 3 தவறு. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா? தமிழுக்கும் அமுது என்ற பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். கூற்று. இந்த பாடலை பாடியவர் பாரதிதாசன். இவர் புரட்சிக்கவி என்று போற்றப்படுகிறார். இவர் இயற்பெயர் சுப்புரத்தினம். அப்போ இது எல்லாமே சரியாக தான் இருக்கு. பாரதிதாசன் சரி, புரட்சிக்கவி சரி, இவரின் இயற்பெயர் சுப்புரத்தினம், 3மே சரி. 1, 2, 3 சரி. ஆப்ஷன் டி. கூற்று 1, 2, 3 சரி. தமிழுக்கு அமுது என்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். பாரதிதாசன், புரட்சிக்கவி, அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். அடுத்து குறில் நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு. பணம், பானம். 2 சொல்லினா பணம், அதே போல் 2 சொல்லினா பானம் கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருள் கரெக்டாக பாருங்கள். பணம் அப்படின்னா பருமனாக இருக்கிறது, பருமை. அதே போல் பானம் அப்படின்னா பானகம், குடிக்கக்கூடியது, பானம். சோமபானம், சுறாபானம் படிக்கிறீங்க இல்லையா? அந்த பானம் பானகம். அப்போ பணம் அப்படின்னா பருமை, பானம் அப்படின்னா பானகம். அடுத்து குறில் நெடில் வேறுபாடு. கண், கான் கொடுத்துருக்காங்க. கண் என்ன சொல்லுவோம்? உறுப்பு. எல்லாத்துலேயுமே உறுப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ எது வரும்? அடுத்து கான் அப்படின்னா என்னது? கான்னா காட்சி. கான் அங்கே மேயுது கான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ கண் அப்படின்றது உறுப்பு, கான் அப்படின்றது காட்சி. அப்போ ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். கண் அப்படின்றது உறுப்பு, கான் அப்படின்றது காட்சி. அடுத்து 16. இருபொருள் தருக. கலை இருபொருள் தருக. பயிருடன் வளரும் புல் பூண்டுகள் அழகு. அழகு ஓதல் முதன்மை குற்றம், அச்சம் அயர்வு. அப்போ கலைக்கு இருபொருள். பயிருடன் வளரும் புல் பூண்டுகள், ஆமாம் அதுதான் கலைன்னு சொல்லுவோம். அதே போல் கலையாக இருக்கும் அப்படின்னா முகம் கலையாக இருக்குது, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த கலை அப்படின்றது அழகு. இந்த கலைனா ஆர்ட் போயிடும். சரிங்களா? இந்த கலைனா ஆர்ட். இந்த கலை அப்படின்னு வந்தால் அழகு. உங்களுக்கு மறந்துடுது அப்படின்னா காலை அப்படின்னா ஆண்மகன் காலை போல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ காலை அப்படின்னா ஆணுக்கு சொல்கிறோம். அதே போல் கலை அப்படின்னா அழகு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கலை வராது. சரிங்களா? இது ஆர்ட். அடுத்து இருபொருள் தருக. ஆழி ஓடுதல் மேற்கூரை, கடல் மோதிரம், சந்திரன் மாதம், நதி எண். ஆழி அப்படின்னா என்னது? ஆழினா தெரிஞ்ச பொருள் என்னது? கடல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ கடல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில். அதே போல் கணையாளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? கணையாளி அப்படின்றதுல ஆளி அப்படின்னு என்னது? மோதிரம். சரியா? நம்ம சீதை, ராமன், அனுமன் இதெல்லாம் படிக்கும் போது கணையாளி பார்ப்போம். அப்போ மோதிரம், ஆப்ஷன் பி. ஆளி அப்படின்னா மோதிரம், அதே போல் ஆளி அப்படின்னா கடல், ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து இருபொருள் தருக. படி. இதில் தான் நிறைய தப்பு பண்ணுவீங்க. படி அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. படி அப்படின்னா படித்தல் அப்படின்றது தெரியும். இது இல்லாமல் என்ன சொல்லுவோம்? வீட்டின் படி, படிக்கட்டுகள் சொல்கிறோம் இல்லையா? அது ரெண்டுமே தெரிஞ்சது தான். அப்போ ஆப்ஷன் பி படித்தல், வீட்டின் படி, இது ரெண்டுமே சரியானது. சரியா? ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். படித்தல், படி அப்படின்னா படித்தல், அதே போல் வீட்டின் படி. அடுத்த கேள்வி பாருங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வலசை போதல், காடுகள் இடம்பெயர்தல் டேஸ் எனப்படும், பறவைகள் இடம்பெயர்தல் டேஸ் எனப்படும், மனிதன் இடம்பெயர்தல் டேஸ் எனப்படும், விலங்குகள் இடம்பெயர்தல் டேஸ் எனப்படும். என்ன சரியான ஆன்சர்? ஆப்ஷன் பி
பறவைகள் வலசை போதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பறவைகள் இடம்பெயர்ந்து தான் வலசை போதல் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் பி. அடுத்து அடைப்புகள் இருக்கக்கூடிய சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கருப்பு. பாடகரின் முகம் வெக்கத்தில் டேஸ் விட்டது. வானத்தின் நிறம் டேஸ். அப்பாவிகள் மனம் டேஸ். வெயிலில் அலையாதே உடல் கருத்து விடும். சரியா? அப்போ ஆப்ஷன் டி. வெயிலில் அலையாதே உடல் கருத்து விடும். ஆப்ஷன் டி கருப்பு. அடுத்து சரியான இணைப்பு சொல். உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமை படித்து சுவைத்து ஈர்ப்புடன் எழுத பழகுதல் விடுபட்ட சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. இப்போ எங்கே வரும்? சுவைத்து அப்படின்னு வரும்போது அதனால் வருமா? வராது. ஆகையால் வராது. எனவே வராது. அதுபோல சொல்லப்படும் முறைமைகளை படித்து சுவைத்து அதுபோல ஈர்ப்புடன் எழுத பழகுதல், இதுதான் சரியான சென்டென்ஸ். அப்போ அதுபோல அப்படின்ற இணைப்பு சொல் தான் வரணும். ஆப்ஷன் டி. அடுத்து சரியான இணைப்பு சொல் எழுதுக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ஆகையால் அதுபோல அதனால் எனவே. அப்போ குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். சரியா? குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஆகையால் என்ன ஆகும்? காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அடுத்து சரியான இணைப்பு சொல். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். எனவே வருமா? ஏனெனில் வருமா? இல்லை என்றால் வருமா? இல்லை என்றால். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லை என்றால் என்னது? இல்லை என்றால் என்ன ஆகும்? துன்பப்பட நேரிடும். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்து கேள்வி எண் 24. சரியான வினா சொல்லை தேர்வு செய்க. நிலங்களை டேஸ் வகையாக பிரித்தனர். எப்படி, என்ன, எத்தனை, எவ்வாறு. நிலங்களை எத்தனை வகையாக பிரித்தனர்? ஆப்ஷன் சி எத்தனை அப்படின்றது சரியானது. ஆப்ஷன் சி எத்தனை. அடுத்து சரியான வினா சொல்லை தேர்வு செய்க. கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் டேஸ். எப்படி, யார், எவ்வாறு, யாவை. கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை. ஏன்னா ஆறுகள்னு வந்துருச்சு பன்மை சொல். அப்போ அந்த இடத்துல என்ன வரணும்? யாவை அப்படின்ற பன்மை சொல் வரணும். இப்போ கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். 25 வினாக்களுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, அதே போல் சயின்ஸுக்கான புத்தகங்கள், தமிழுக்கான புத்தகங்கள், மேக்ஸ்க்கான கொஷின் புக், அதே போல் தமிழுக்கான கொஷின் புக் இது வேணுன்றவங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக்லெட் அவைலபிள் இருக்கும். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது 2 புக்கோ இல்லை கம்ப்ளீட் செட்டோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ நாளைக்கு 11 மணிக்கு பார்க்கலாம். இதற்கான PDF டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 2க்கான வீடியோ கிளாஸஸ் அதே போல் டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் உங்களுக்கு வீடியோக்கான லிங்க் வரும். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னாலும் டெலகிராமில் நீங்கள் வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.